தலையும் வழங்க மொழியும் தந்த வல்லோனை போற்றி என் உரையை தொடங்குகிறேன். இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் நற்காட்சி நோன்பினர், பெருமை மிகு பெரியோர், தாய்மார்கள், குழந்தையர் அனைவரும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் பேச்சாளர்கள், இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த விழா உறவினர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் அறிஞர்களில் திருவாளர் மாதவன் அவர்கள் கல்லூரியிலே முதல்வராக திகழ்கிறார். ஜனாதிபதி விருது பெற்றவர். அவர் தற்போது தன்னுடைய உரையை, மிக அழகான உரையை உங்கள் முன் நிகழ்த்த இருக்கிறார்கள். அடுத்ததாக விழுப்புரம் கல்லூரியிலே பணியாற்றும் திரு ரமேஷ் அவர்கள் அருமையான ஒரு வரலாற்று நிகழ்வுகளையும் உங்களுக்கும் எடுத்து கல்வெட்டுகளை பற்றி பேச இருக்கிறார்கள். அதற்கு முன் அறமும் ஈதலும் என்ற தலைப்பிலே ஒரு சில செய்திகளை உங்கள் முன் வைக்க நான் முன் வந்திருக்கிறேன். நறுங்குண்டை அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தமிழகத்திலே வாழும் சமண சமயத்தவரால் போற்றப்பட்டு வரும் கோயில்களில் முதன்மை வாய்ந்தது திருநறுங்குண்டம் அப்படிங்கிற அப்பாண்டிநாதர் ஜினாலயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். 1300 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட தொன்மையான வரலாற்றினை உடைய இக்கோயிலுக்கு தென்னாட்டிலே கோலாச்சிய பல அரச பரம்பரையினர் இக்கோயிலுக்கு ஏராளமான தானங்களை அளித்து அவர்தம் காலகட்டத்தில் வளர்ச்சி பணிக்கு பெரிதும் துணை புரிந்துள்ளார்கள். அருளறம் பூண்ட அண்ணலார் வீரசங்கம் நிறுவி அறநெறி போற்றியது நறுங்குண்டையில்தான். திருப்பருத்தி குன்றத்தில் இருந்த மடம் வீழ்ச்சியுற்ற பின்பு இது மீண்டும் புத்துயிர் பெற்றதும் இங்குதான். இவ்வரலாற்றை காணும்போது இந்த புனித தலம் அதற்கு முன்பாக சிறப்பை பெற்ற ஒரு மலை பள்ளி என்பது புலனாகிறது. வரலாற்று குறிப்புகளும் மேலும் மேலும் நமக்கு வலுவான சான்றுகளை அளித்து கொண்டிருக்கிறது. இங்கே அனந்தவிசியர் போன்ற அரும் புலவர்கள் பாமாலை சூட்டி படைத்து மகிழ்ந்தும் இங்கே எழில்கோலம் பூண்டிருக்கும் இறைவனையே அவர்கள் தங்கள் பாக்களினால் சூடியிருக்கிறார்கள். எவ்வாறு சீரும் சிறப்பும் பெற்றிலங்கிய இந்த திருத்தலத்திலே மேலும் சிறப்பாக நற்காட்சி நோன்பு துவக்கப்பட்டது 1979ஆம் ஆண்டு பிப்ரவரியிலே முதலை துவக்கி இருக்கிறார்கள். தொடர்ந்து இடையறாது நிகழ்ந்து கொண்டு நம்ம என்னென்ன கேட்கிறோமோ அத்தனையுமே நமக்கு வாரி வாரி அருளை வழங்கி கொண்டிருக்கிறார் அப்பாண்டிநாதர் என்றால் மிகையாகாது. இந்த நற்காட்சி புனித விழா தொடர்ந்து மேலும் மேலும் கூடுதல் சிறப்போடு நடக்கிறது என்றால் இத்தலத்தில் ஏதோ ஒரு சிறப்பு, மேலான மகிமை உள்ளது என்பதே அதன் பொருளாகிறது. இன்றைக்கு அறமும் ஈதலும் என்ற தலைப்பில் பேச எனக்கு அனுமதி அளிக்கிறார்கள். மகிழ்ச்சி. அறம் 1858ஆம் ஆண்டு காலத்திலலாம் ஒவ்வொருத்தருடைய கவனமும் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அப்படின்னு கணக்கிட்டிருக்கிறார்கள். அப்படின்னா அப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவில் பேசினார்னா 3 மணி நேரம் நின்றபடியே கேட்பார்களாம். அந்த மாதிரியான ஒரு கவனமாக இருந்த காலம் தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வந்திருக்கிறது. அதனால் சீக்கிரமே உரையை முடித்தால்தான் அவர்களுடைய கவனம் சிதறல் இல்லாமல் இருக்கும். இன்னும் சரியாக சொன்னப்போனா இப்போ லேட்டஸ்ட்டாக சொன்ன ஆய்வு என்ன சொல்கிறது என்றால் ஒருவருடைய கவனம் 48 வினாடிகள் என்று வரையறுத்திருக்கிறார்கள். ஒரு நிமிஷம் கூட இல்லை. அந்த நேரம் தான் நம்மளால் ஒரு விஷயத்தை கேட்க முடியும், கவனிக்க முடியும் இந்த காலத்தில். ஏன்னா அந்த அளவுக்கு ஊடகத்திலே பல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அது இந்த மாதிரி கூட்டத்தில் இன்னும் சீக்கிரமாகவே கவனக்குறைவுகள் ஏற்படலாம். ஆகவே உங்கள் கவனத்தை நான் பேசும்போது 48 நிமிடமாக கவனித்துக் கொள்ளுங்கள் என்று வேண்டி என்னுடைய உரையை துவக்குகிறேன். தமிழ்நாட்டிலே பெரும்பாலான சமணர்கள் இங்கே வந்துதான் குழந்தைக்கு மொட்டை போட்டு காது குத்துற வழக்கம் பல காலமாக இருந்து வருகிறது. இங்குள்ள சாமி வேடுவனுக்கு கண்ணை குத்தியதோடு அல்லாமல் நமக்கு காதையும் குத்திய அறிவை புகட்டும் ஆசான் என்பது நாம் அனைவரும் அணிந்து கொள்ள அவசியமாகிறது. ஏன் நம்ம இங்கே காது குத்தணும் அப்படிங்கிற ஒரு செய்தி ரொம்ப நாள் எனக்கு தெரியாது. என்னுடைய தகப்பனார் எனக்கு இங்கே தான் காது குத்துனாங்க சின்ன வயசில். என்னுடைய தகப்பனார்
என்னுடைய அம்மா இவங்க எல்லாமே சேர்ந்து அங்கேருந்து பிள்ளையார்குப்பத்துலேருந்து நடந்து வந்து தான் எனக்கு காது குத்துனாங்க. அந்த நேரத்தில் இங்கே வந்து ஏன் காது குத்தணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு பேச்சு இருந்தது. அப்போ என்னுடைய தகப்பனார் சில தகவல்களை சொன்னார். அப்புறம் மேலே ஏன் இங்கே வந்து தேங்காய் உடைச்சிட்டு மேலே போகணும், நேராக மேலே பண்ண எங்கள் ஊர் கோயிலெலாம் ஸ்ட்ரைட்டாக நாங்கள் பாட்டு கோயில் போயிடுவோம், இங்கே ஏன் தேங்காய் உடைச்சிட்டு மேலே ஏறணும், இப்படியெல்லாம் ஒரு கேள்வியை நான் கேட்டுட்டு இருந்திருக்கேன் எங்கள் அப்பாட்ட. அதுக்கு சில தகவல்களை அவர்கள் சொன்னார்கள். அப்போது எனக்கு முழுவதுமாக விளங்கவில்லை. அதை பிற்காலத்தில் நம்ம படித்து பல பேரும் பல அறிஞர்களை நாடும்போது தான் மேலும் மேலும் அதில் என்ன தகவல் இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு கிடைத்தது. இப்போ நாம் எந்த விஷயத்த இருந்தாலும் கண்கள் தெரியாதவங்க போல இருக்கிறவங்கள கபோதி அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த காலத்திலிருந்து. இங்கே ஒரு வேடவன் கபோதியாக இருந்திருக்கிறான். அதனால தான் அவனுக்கு கண்ணொளியை வழங்கியிருக்கிறார் அப்பாண்டேநாதர். சாதாரணமாக போதி அப்படின்னு சொன்னால் நமக்கு போதி மரம் தான் ஞாபகம் வரும். போதி அப்படின்னா ஞானம். இங்கே போதி மரத்தில், அதாவது ஒரு அரச மரத்துக்கு கீழே அவர் அமர்ந்திருந்தார் புத்தர், அவருக்கு ஞானம் வந்தது. அதனால் அந்த மரத்துக்கு பேரே போதி. அதனால் போதிங்கிறது ஞானம். அப்போ நம்மளுடைய ஞானம் கூடுதலாக வேண்டும்னால் கண்கள் இருந்தால் தான். கண் இல்லைன்னா கபோதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அவங்களுக்கு குறைச்சலான ஒரு ஞானம் தான் இருக்க முடியும். அப்போ அந்த வேடுவன் கபோதியாக இருந்திருக்கிறார். அதனால தான் கண்கள் உருடாக்காக இருந்தான் அப்படிங்கிற ஒரு வரலாறு. திரும்ப அவனுக்கு கண் ஒளியை வழங்கியிருக்கிறார் அப்பாண்டேநாதர். அந்த அருளினால் அவனுடைய கபோதிங்கிற நிலை மாறி அவன் போதி என்கிற ஞானத்தை பெற்றிருக்கிறார். அதை தெரிவிப்பது தான் அங்கே நம்ம மேலே இருக்கக்கூடிய சித்திரங்கள் அப்படிங்கிறதாக வரலாறுகள் தெரிவிக்கின்றன. இப்போ நமக்கு கண்கள் ஒளி வந்துடுது, நமக்கு இங்கே வந்தால் கண் ஒளியே அவனுக்கு வருகிறது. அது தொடர்ந்து அந்த கண் ஒளி நீடிக்க வேண்டுமே அப்படின்னு சொன்னால் கண் கடைசி வரைக்கும் நல்லா இருக்கணும்னா காதில் ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்ட் இருக்குது. அதை நம்ம தூண்டி கொண்டே இருந்தால்தான் அந்த ஒளி மங்காமல் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோயிலையே காது குத்துகிறார்கள். ஆக இரண்டு விதமான ஒரு சடங்கும் ஒரு அறிவியல் பூர்வமாகத்தான் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக நாம் இங்கே கண் ஒளியையும் பெறலாம், காதின் ஒளியாக அந்த ஒளி மங்காமல் இருப்பதற்கான காரணத்தையும் அருள்கிறார் அப்பாண்டேநாதர். அப்படிங்கிற காரணம் மறைமுகமாக நமக்கே தெரிந்து கொண்டுதான் ஒவ்வொருத்தராக இங்கே வந்து காதுகளை குத்தி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் என்பது வரலாறு. சாதாரணமாக நம்ம காது குத்துறது மாதிரி மூக்கு குத்துறதுக்கு கூட ஒரு காரணம் இருக்குது, அறிவியல் காரணம். அது என்னென்னா ஆயுர்வேதத்தின்படி அது பெண்களுக்கு தான் மூக்கு குத்துறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய இந்த மாதவிடை சீராக அமையும் அப்படிங்கிற காரணத்துக்கு. இந்த மாதிரி பழைய காலத்து விஷயங்கள் எல்லாமே ஒரு ஆயுர்வேதமோ இல்லை சித்த வைத்தியமோ இதன் அடிப்படையில் தான் பல விஷயங்கள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இப்போ கண் இல்லை ஒருத்தருக்கு அப்படின்னு சொன்னால் சமணத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மா அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சாதாரணமாக எல்லோரும் படிக்கிறவங்க எல்லாருமே ஆன்மா அப்படின்னு சொன்னால் பார்த்தல் அறிதல் அப்படிங்கிற ரெண்டு விஷயந்தான் சொல்லுவாங்க. அது தரிசனம் ஞானம் அப்படின்னு இரண்டு அறிவை வகுத்து நமக்கு தெரிவிக்கிறார்கள். இப்போ தரிசனம் அப்படின்னு சொன்னால் நம்ம கண்ணால் முதல் பார்க்குறதையே ரெண்டு விதமாக அந்த காலத்திலேயே தத்துவ ஞானிகள் நமக்கு விளைச்சிருக்கிறார். சச்சு தரிசனம், ஆசச்சு தரிசனம் அப்படின்னு சொல்லி இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க. கண் வழியாக பார்த்தா நமக்கு என்னென்ன தகவல்கள் கிடைக்கின்றனவோ அறிவாக, அது ஐம்புலனோடு சேர்ந்து நமக்கு கிடைக்கிறது. கண் இல்லாதவர்களுக்கு 4 புலன்கள் வழியாகத்தான் அந்த தரிசனம் கிடைக்கும்னு இரண்டாக பிரிக்கிறார்கள். அதனால தான் கண் ஒளி மிக மிக அவசியமானது அப்படிங்கிற ஒரு உண்மையை நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இல்லாவிட்டால் நமக்கு ஞானம் மிக மிக குறைவாகத்தான் இருக்குங்கிறது தான் கபோதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையினால் தெரிவிக்கிறார்கள். இதில் தத்துவ கூறுகளும் அறிவியலுமே நிறைந்த ஒரு ஸ்தலம் தான் இது. ஆக இது ஒரு புனிதமான இடம் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இங்கே வந்தப்போ வந்து தேங்காய் உடைக்கிறதுக்காக எங்கள் வீட்டில் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தோம்.
அந்த தேங்காயை உடைச்சிட்டு மேலே போகணும் அப்படிங்கும்போது எங்கள் அப்பாட்ட நான் கேட்டேன். அப்பா என்ன சொன்னார், அவரு இங்கே தேங்காய் உடைச்சிட்டு போகிறதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னால் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, தேங்காய் உடைக்காமல் மேலே போனோம்னா கடைசியில் மேலே இருக்கிற உச்சி படியில் நிற்கும் போது நம்மளை உருட்டி விட்டுருவாரு சாமி அப்படின்னு ஒரு பயமுறுத்துனாங்க. ஓ, அந்த வயசில் எனக்கு இந்த மாதிரியே ஒரு விஷயம் இருக்கும்போது இருக்கு அப்படின்னு ஒரு பயம்தான். ரொம்ப நாளே நான் இங்கே வரும்போதெல்லாம் அப்படி தான் நினச்சிருந்தேன், தேங்காய் உடைக்காமல் மேலே போயிட்டா அவ்வளோ நம்மளை உருட்டி விட்டுரு சாமி அப்படின்ட்டு. ஆனால் எங்கள் அப்பா என்ன சொன்னார், அதுவும் காரணம்தான். ஆனால் தேங்காய் என்பது என்ன, ஒரு கனமான ஓடு உடைய ஒரு அருமையான சுவையான உணவு. அந்த ஓடு நமக்கு சுவைப்பதற்காக தடையாக இருக்கிறது. அதை உடைச்சிட்டோம்னா உள்ள சுவையான தேங்காய் பற்று அதிலிருந்து நமக்கு கிடைக்குதுல்ல. அந்த மாதிரி நம்முடைய ஆணவத்தை இங்கே கீழே நீங்கள் வரும்போது உடைச்சாதான், ஏன்னா அது ஒரு பாறை மாதிரி. அந்த ஆணவத்தை உடைத்து விட்டு நீ மேலே சென்றால்தான் உனக்கு ஞானம் என்கின்ற ஆனந்தம் என்கின்ற ஒரு பொருளே கிடைக்கும் அப்படின்னு தான் பிற்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படிக்கும்போது தெரிஞ்சு கொண்ட வாய்ப்பு இருக்குது. அப்போ அவர் சாதாரணமாக சொன்னது ஆணவத்தை உடைச்சிட்டு போகணுங்கிறதுக்கு தான்டா. அப்போ நான் வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன், அதனால் அதை விட்டேன். இப்போ நாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க நம்மளுடைய ஆணவத்தை நாம் இங்கே உடைத்து விட்டு மேலே சென்றால்தான் நமக்கு பூரண அருள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம இங்கே தேங்காயை உடைத்து விட்டு செல்கிறோம். சரி, எல்லா கோயிலையும் ஏன் நம்ம ஆணவத்தை உடைச்சிட்டு போகிறதில்ல அப்படின்னு பார்த்தா, மற்ற கோயில்களிலே மானஸ்தம்பம் இருக்கிறது. அந்த மானம்ங்கிறது என்ன, நம்மளுடைய ஆணவம் தான். அங்கே அதையை நாம் இறக்கி விட்டுத்தான் உள்ளே செல்கிறோம். இங்கே மானஸ்தம்பம் இல்லை, அதனால் இங்கே நம்ம தேங்காயை உடைச்சி ஆணவத்தை வெளிப்படுத்தி விட்டு மேலே செல்கிறோம் அப்படிங்கிற பேருண்மையையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. எல்லாமே சடங்குகளெல்லாம் ஒரு சாதாரணமாக ஏற்படுத்தப்பட்டவை. ஒன்றுலேயும் உள்ளுக்குள்ள அர்த்தங்கள் நிறைய புதைந்திருக்கின்றன. அவற்றை நாம் தெரிந்து கொண்டால் மிக சிறப்பான வாழ்வு அமையும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான செய்தியை நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்போ அறம் அப்படிங்கிற தலைப்பிலே அறமும் ஈதலும் அப்படிங்கும்போது நம்ம அறம் அப்படிங்கிற முதல் சொற்றொடருக்கான என்ன விளக்கம் அப்படிங்கிறத நம்ம ஓரளவு புரிந்து கொண்டால் தான் நல்லது. இப்போ அறம் அப்படிங்கிறது எவ்வளவோ நம்ம டெஃபினேஷன்ஸ் கேட்டிருப்போம், தத்துவங்களில் படிச்சிருப்போம். அதுக்கெல்லாம் அடிப்படை என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பாடசாலைகளிலேயோ இல்லை பரமாத்மா கோர்ஸ் இருக்குது, தமிழில் பல நூல்கள் வந்திருக்கின்றன, இதெல்லாம் நம்ம படிக்கும்போது தெரிஞ்சு கொள்ளலாம். இருந்தாலும் அறம் பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஆணவத்தை பற்றி தெரிந்து கொண்டால்தான் அறத்திற்கான விளக்கமே நமக்கு புரிய தொடங்கும். அதனால தான் நம்ம அறம் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம ஆணவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத நாம் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ ஆணவம் அப்படிங்கிறது நான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து எனது அப்படிங்கிற 2 விஷயத்தில். நான்கிறது இது நான் தான் செஞ்சேன், இது நான் தான் படிச்சிருக்கேன், நான் நல்ல வேலையில் இருக்கேன் அப்படின்னா. நம்ம ஒரு வீடு கட்டினோம்னா இது என் வீடு, எல்லா பொருள்களையும் என்னுடைய வீடு அப்படின்னு நம்ம 2 விஷயமாக சொல்லுகிறோம். இது ஆணவத்தின் வெளிப்பாடு அப்படின்னு தான் தத்துவ ஞானியர்கள் கூறுகிறார்கள். ஆணவத்தில் பல வகை இருக்கின்றன. ஆணவங்கிறது வேறு பகுதியிலே இருக்கிறது. வெளிப்பாடாக வருவது அப்படின்னு பார்த்தா செருக்கு, அகந்தை, இருமாப்பு, தலைகணம், அகம்பாவம், திமிர், தற்பன்மை, இந்த மாதிரி பல வகையில் சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஒன்றும் நாம் எங்கே எப்படி வெளிப்படுத்துகிறோமோ அதற்கு தமிழிலே நமக்கு எடுத்து கூறப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக இருமாப்பு அப்படின்னா நம்ம ஜென்ரலாக கருவம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு விளக்கம் என்னன்னு கேட்டால், இவனுக்கு கூட கருவம் இருக்காது, இவன் பிள்ளைகளை படிக்க வச்சுருப்பான், ஒரு பொண்ணை நல்லா படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதன் வழியாக இவனுக்கு ஆணவம் வரும், அதுதான் இருமாப்பு. இந்த மாதிரி ஒன்றுக்குமே டெஃபனேஷன்ஸ் கொடுத்து ஆணவங்கிற வேரிலிருந்து அதனுடைய கிளையில் பல பிரிவுகளாக வருவதுதான் இந்த அகந்தை, இருமாப்பு, தலைக்கணம். இது எல்லாமே இதெல்லாம் இந்த ஆணவங்கிறது எங்கிருந்து வருகிறது அப்படிங்கிறது நாம் தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம். உடல் பலத்தால் வருகிறதா, மனதில் பதியப்பட்ட பலதரப்பட்ட தகவல்களால் வருகிறதா, அப்படிதான் நம்ம பெரும்பாலும் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நிச்சய நோக்கு அப்படின்னு சொல்லி ரூட் லெவலில் இந்த ஆணவம் எங்கே இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக பகவான் நமக்கு
எடுத்துரைக்கிறார். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த அறம் அப்படிங்கிறது என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாம் உடல், மனம், உணர்வு மற்றும் ஆன்மா அப்படிங்கிற அடுக்கிலே நாம் உருவாக்கி இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். நாம் புறத்திலே தெரியாது உடல், மனம் நமக்கு கண்ணுக்கு தெரியாது, உணர்வாகவும் உள்ளே இருக்கிறோம். அதற்கு மேலே இந்த சடப்பொருள்களுக்கு உள்ளே ஆன்மா என்கின்ற ஒரு மெய்ப்பொருளும் இருக்கிறதாக தத்துவங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. இந்த ஆன்மாவுக்கு முத இந்த ஜடப்பொருளோடு சேருகிறது. அப்போதே இந்த மற்ற ஜடப்பொருள்களுக்கெல்லாம் அறிவே இல்லை. எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் எனக்கு தான் இருக்குது. நான் தான் இந்த உடலாக இருக்கிறேன் முத நினச்சி தான். அன்றிலிருந்து வந்தது தான் இந்த ஆன்மா. நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், இந்த மனசில் இருக்கக்கூடிய பதிவுகள் தான் இந்த உணர்வு வழியாக வெளிப்படுவதுதான். ஆனால் வேறு பகுதியிலே இந்த ஆன்மாவுக்கும் நான் தான் இந்த உடம்பை, இந்த மனசை ஆட்டி படுத்திகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் முத வந்து தான் அதுதான் அந்த ஆணவம் அப்படிங்கிறத மிக நுட்பமாக ஆராய்ச்சி செய்து பல ஞானியர்கள் கூறியிருக்கிறார்கள். சாதாரண விவகார நோக்கில் மனசில் தான் ஆணவ பதிவுகள் இருக்குது அப்படின்னு நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஆன்மா உடலை விட்டு வெளியேறிவிட்டால் மனசில், உடலில், உணர்வில் எங்கே இருக்குது ஆன்மா? ஆணவம் இருக்கிறதுக்கு வழியே இல்லை. இப்போ எந்த உடலில் ஆன்மா உள்ள நுழையுதோ அப்போல்லாம் அந்த ஆணவம் முதல்ல இருக்கு. அதனால தான் அந்த ஆணவத்தை களையணும் அப்படிங்கிற ஏற்பாடு தான் மானஸ்தம்பமும் இல்லை நாம் தேங்காவை உடைக்கிற காரணமும் ஆன்மாவில் இருக்கிற முதல் காரணமாக இருப்பது இந்த ஆணவம். அதை நீக்கினாலே நாம் அறவழியில் செல்ல துவங்குவோம் அப்படிங்கிறது தான். அப்போ இது எனது, நான் அப்படிங்கிறதெல்லாம் எங்கேருந்து வருது? நான் எனது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அது எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால், ஒரு காலத்தில் இயற்கை வளங்கள் எல்லாருக்குமே பொதுவாகத்தானே இருக்குது. இன்னாருக்கு தான் இது ஏன் இடம், இது ஏன் வீடு, இந்த தோட்டம் என்னது அப்படின்லாம் இல்லை. நாம் அறிவியல் படித்தாலும் இல்லை நம்ம மூதாதையர்கள் என்ன வரலாறுகள் சொல்லுகிறார்களோ அதில் படித்தாலும் எல்லா இயற்கை வளங்களும் அத்தனை ஜீவராசிகளும் தனக்கு என்ன வேண்டுமோ அன்னைக்கு பசி எடுத்தால் சாப்பிடுவான், தூக்கம் வந்தால் தூங்குவான், அவன் பாட்டு போயிட்டு இருப்பான். அதேமாதிரி அந்தந்த மிருகங்களும் ராசிகளும் அப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருந்தன. ஆனால் இந்த மனிதனுக்கு திடீர்னு ஒரு நடப்பு வந்தது. எல்லாருக்கும் இல்லாத அறிவு நமக்கு இருக்குல்ல. ஏன்னா அது ஆன்மாவோட அடிப்படை குணம் அல்லவா. நாம் இன்னைக்கு மாம்பழம் சாப்பிட்டோம், அதே மாம்பழத்தை நாம் எப்படி சாப்பிட்றோமோ அந்த மரம் எங்கே இருக்குது அப்படின்னு அதை போய் பார்க்கலாம். அது வளைஞ்சி போட்ட ஒரு கொட்டையை போட்டோன்னா அது மேலே செடியாக வருகிறது. ஓஹோ, இந்த நாம் அந்த கொட்டையை போட்டால் அந்த மரம் வளரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவன் அறிகிறான். மற்ற விலங்குகளுக்கு இந்த ஆற்றல் இல்லை. அதை பார்த்து பதியறான்ல, இந்த மாங்கொட்டையிலேருந்து எப்படி மாமரம் வளருது அப்படிங்கிற பதியக்கூடிய இடம்தான் அந்த மனது. இதை உணர்கிறான். அது உணர்வாக மீண்டும் அதே மனதிலே பதியப்படுகிறது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யலாம், வெறும் நம்ம மாம்பழமாக சாப்பிடணும்னா ஒரு 10 மாமரத்தை உருவாக்குகிறான். அதன் பிறகு வேணுங்கிற என்னென்ன தேவைகளோ அதையெல்லாம் பயிர் செய்கிறான். ஆக விவசாயம் செய்கிறான். அப்போ வேறு யாரும் அந்த விவசாயத்தில் விளைந்த பொருட்களை எடுக்க வந்தால் இது நான் வச்ச மரம், எனக்கானது, நீ அதை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற வேரியேஷன் என்றைக்கு உருவானதோ அதற்கு முன்னாடி வரைக்கும் போக பூமியாக இந்த உலகமே இருந்தது, இந்த நாடும் இருந்தது, நம்மை சுற்றி இருந்தவர்களும் இருந்திருக்கிறார்கள். அன்றிலிருந்து நான் எனதுங்கிறது துவங்கிய காலத்திலிருந்தே கர்ம பூமி துவங்கியது அப்படிங்கிற ஒரு பேருமையான அந்த கர்ம பூமி வந்து உனக்கு நான் எனதுங்கிற எண்ணம் உனக்கு இருக்குப்பா, அதை தூக்கி போடு. அதன் பிறகு தான் நீ மேல் உலகத்துக்கு போகலாமோ இல்லை இங்கே நீ துன்பம் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கலாமோ அப்படிங்கிறதுக்கான ஒரு ஞானியர்கள் தோன்றினார்கள். அவர்களைத்தான் நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். கர்ம பூமிக்கு முன்னாடி எந்த ஞானியுமே தேவையில்லை, நான் எனதே இல்லை. அப்போ அடிப்படையிலே
நாம் எல்லாருக்கும் அந்த நான் எனதுங்கிறது வந்ததுனால தான் கர்ம பூமிங்கிறதே உருவானுச்சு. அதனால தான் இத்தனை தீர்த்தங்கரர்களுக்குமே நாம் இன்று அற உபதேசம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதற்கான அற உபதேச மண்டபங்கள் தான் இந்த ஜினாலயங்கள் அனைத்துமே. சரி, இந்த ஆணவம் நமக்கு வந்துருச்சு. அதன் பிறகு இந்த மனசில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், அது எல்லா பதிவுகளுமே குற்றங்களும் களங்கங்களும் நிறைந்த பதிவுகள் தான். அப்போ அந்த குற்றங்களை எல்லாம் நாம் விளக்கணும். அப்போ குற்றங்கள் நீங்கினா, அந்த மாதிரி யார் குற்றங்களை நீங்கினாலும் குற்றங்கள் இல்லாம் அப்படி தான் நம்ம பாடி அவர்களை சொல்கிறோம். அப்போ நம்ம மனசில் இருக்கக்கூடிய குற்றங்களை நாம் விளக்க வேண்டும். இப்போ நமக்கு இந்த நான்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா என்ன செய்வோம்? யாராவது நம்மளுடைய பொருளை எடுத்தாலோ, இல்லை நம்மள்கிட்ட பர்மிஷன் இல்லாமல் எடுத்தாலோ, இல்லை வேறு வகையில் நம்ம கேட்டாலும் உடனடியாக நமக்கு வரக்கூடியது கோபம். ஆணவம் வந்தோடனே கூடவே குரோதமும் வந்து விடுகிறது. இது ரெண்டுமே நான் என்னோடது அப்படிங்கிறதுல நான்கிற பகுதியில் ஆணவம், இந்த கோபமுங்க. இது அடுத்த நம்ம கர்வம். இதை நான் எவ்வளோ பெருசாக இந்த வீட்டை கட்டியிருக்கிறேன், நான் கட்டினேன் அப்படிங்கும்போது இந்த நான் எனது இதில் நான்கிற ஒரு அடிப்படையில் இருந்து தான் இந்த ரெண்டு விஷயமுமே பிரிகிறது. அதுக்கு அடுத்த லெவலில் எனது அப்படின்னு போகும்போது இந்த எனதை நம்ம கூட பண்ணிக்கிட்டே போகணும். இந்த எனதுங்கிற அந்த அடிப்படை ஆணவத்தின் வேர் வளர்ந்து கொண்டு விருட்சமாக வர வேண்டும். அப்படிங்கும்போது தான் உலோகம் என்று சொல்லக்கூடிய அந்த பற்றினாலே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே வருது. அப்புறம் இதை எப்படியெல்லாம் நம்ம பிறர்கிட்டேருந்து அபகரிக்கலாம் அப்படிங்கும்போது அந்த கபடமும் வந்து விடுகிறது. ஆக இந்த 4 விதமான தீய குணங்களுக்கு அடிப்படை இந்த ஆணவம் தான். ஆக நாம குரோதமான லோப மாயா அப்படிங்கிறதுக்கு முதல் காரணமாக இருப்பது இந்த ஆணவம் தான். அதுக்கு காரணம், அதை விளக்கினாலே இந்த ஆனம்பாவில் இருக்கக்கூடிய இயல்புகள் எல்லாமே நமக்கு வெளிப்பட செய்யும். அதுவரைக்கும் மறைப்பிலே தான் நாம் வாழ்வோம் அப்படிங்கிறத தெரிவிக்கிறது தான் இந்த அறத்தின் அடிப்படை நோக்கம். ஆக போகபூமியாக இருந்து கர்மபூமியாக இருந்து நாம் இத்தனை விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், சரி நம்ம இதிலேருந்து ஆணவம் வந்தாச்சு, கோபம் வந்தாச்சு, லோபமும் இருக்குது, நாம் இதை விட்டு வெளியில் வர்றது எப்படி அப்படிங்கிறதுக்கு அற வழிகாட்டல் இருக்கிறது இல்லையா? அப்போ அந்த ஏரியாவுக்கு நாங்கள் போக வேண்டியது. அப்போ நாம் நம்ம ஒழுங்கோட எந்த ஒழுங்கோடு நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் அந்த காலத்தில் போதிச்சாங்க. ஜினர்கள் 24 பேர் இருந்திருக்காங்க. அவங்க போதனைகள் செய்தார்கள், நாம் அதெல்லாம் கேட்டோம். இந்த போதனைகள் இப்போ நம்ம கேட்கணும்னா என்ன செய்யணும்? நமக்கு கிடைக்காது. அதன் வழியிலே வந்தவர்கள் நமக்கு தெரிவிப்பார்கள். சாதாரணமாக ஒரு கட்டடம் கட்டுறோம். நீங்கள் ஒரு கட்டடம் நம்ம எங்கேயாவது புதுசாக நம்ம வீட்டிலே கட்டினாலும் வெளியில் கட்டினாலும் செங்கலை வச்சு கட்டணும். அந்த செங்கலை வச்சு கட்டும்போது அது மட்டம் பார்ப்பான், செவுறு நேராக வாங்கிறதுக்கு வரிசையாக செங்கல் அடுக்கலாம். செங்கல் அடுக்கிட்டால் அது சரியாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு ஒரு சட்டத்தால் தட்டுவான். அதுக்கு அடுத்த வருஷம் வைக்கும்போது இந்த கோடியில் ஒரு செங்கல், அந்த கோடியில் ஒரு செங்கல், இடையில ஒரு நூலை கட்டுவான். அப்போ இந்த செவுரில் இருக்கிற கல்லெல்லாம் நேராகவும் உயர செல்லவும் ஒரு நூலை பயன்படுத்துகிறார். அந்த மாதிரி சுவற்றில் அப்படின்னு சொன்னால் கற்கள் மேலே எழும்பிக் கொண்டிருக்கின்றன நூலினுடைய அடிப்படையில். அந்த நூல் தான் இந்த சுவராக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி நம்ம மனசுலையும் சுவர் போல நல்ல எண்ணங்கள் வரணும்னு சொன்னால் இங்கே விற்கக்கூடிய நூல்கள் தான். இதில் இருக்கிற தத்துவங்களை நம்ம வாங்கி படித்தாதான் அந்த நூல் நமக்கு நேராக நம்மளுடைய அகத்தை சுவர் போல கொண்டு செல்லும். சுவர் போல கொண்டு சென்றால் என்ன ஆகும்? சுவர் அகமாக மாறும். அதுதாங்க சொர்க்கம். சொர்க்கங்கிறது வேற எதுவும் இல்லை. நாம் எப்போ நம்மளுடைய அகத்தை சுவரை போல நேரான பாதையில் நடக்க மேலே மேலே உயர்த்து கொண்டு செல்கிறோமோ அதுதான் சொர்க்கம். அப்படி இல்லைன்னா அப்புறம் திருலோகத்தில் சொன்னது மாதிரி நரகம்தான். அப்போ நாம் இப்போ துன்பம் சொல்கிறோம்னா அந்த நூல் நம்மள்கிட்ட இல்லை, இந்த நூலும் நம்மள்கிட்ட இல்லை. அதைத்தான் இந்த புனித இடத்திலே உங்களுக்கு தத்துவ நூல்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். மிக மிக சொற்பமான
விலையிலேயே அந்த நூல் கிடைக்கிறது. அதை வாங்கி நீங்கள் படித்தீங்கனாலே கண்டிப்பாக சுவரகம் என்ற சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஆக நமக்கு ஒரு சொர்க்கத்துக்கு போனோம்னா கூட நமக்கு நூல்கள் அவசியம் அப்படிங்கிறது தெரிகிறது. சரி, இப்போ அறம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு நம்ம வந்திருக்கோம். இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களும் எல்லாருக்கும் சொந்தமாக இருந்தது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வளங்களை அவங்கவுங்களும் தனக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு பங்கிட்டு கொள்ளாமல் இருக்கும்போது தான் எல்லா குளறுபடியும் வருது. இந்த குளறுபடியை சரி செய்வதற்காக இந்த இயற்கை என்ன செய்கிறது? சீற்றமடைகிறது, பேரிடரை அடிக்கிறது, பல வகை துன்பங்களை நமக்கு கொடுக்குது. இதிலேருந்து நாம் எப்படி சீர் செய்கிறது அப்படிங்கிற அடிப்படை உண்மையை நாம் தெரிந்து கொள்ள ஆரம்பித்தாலே அறம் தானாகவே நம்மிடம் வந்துவிடும். அப்போ ஆன்மா இந்த உடலோடு சேர்ந்த பின் தான் இந்த சீரான சிந்தனை செய்யக்கூடிய ஆற்றல் நம்மிடையே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விட்டது. அதிலிருந்து நாம் வெளிவர அறம் அப்படிங்கிறது தானாகவே நமக்கு வந்துவிடும் அப்படிங்கிற அடிப்படையை தெரிவிக்கிறார்கள். இப்போ தானம், அடுத்தது ஈதல் பற்றி நாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ அறங்கிறது அடிப்படையில் என்ன அப்படின்னு தெரியுது. அது இல்லாமல் நம்ம ஆன்மா எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லை. அது மாதிரி ஜடப்பொருள் எப்படி இருக்கணுமோ அது சரியாகவே இருக்குது. எந்த பொருளும் அதனுடைய பண்பு என்னவோ அதில் இருக்கணும். ஆனால் ஆன்மா மட்டும் அதனுடைய இயல்பில் இல்லை. இயல்புக்கு வந்தாலே அறமாக அது பரிணமிக்கும். ஆனால் சடப்பொருள் எப்பயுமே அதனுடைய அறத்தில் சரியாக தான் இருக்குது. அறம்னு சொன்னால் நாம் ஆன்மாவின் பண்பு மட்டும் இல்லை, எங்கே நம்ம ஜடப்பொருள் பார்க்குறோமோ, புத்கலத்தை பார்க்குறோமோ, அதெல்லாமே அதனுடைய அறம். புத்கலத்தின் அறம் நம்மளுடைய அறமாக நாம் நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால தான் நாம் கஷ்டப்படுறோம். அது ஆன்மாவின் இயல்பை நாம் நன்றாக தெரிந்து கொண்டு விட்டால் நாம் கண்டிப்பாக நல்ல சுகத்தோட ஆன்மாவின் சுகத்திலே நாம் திளைக்க முடியும். அப்படிங்கிற அடிப்படையில் பொருளின் இயல்பே அறம் அப்படின்னு ஒரே வரியில் சொல்லி முடிச்சிட்டாங்க. என்னென்ன பொருள் இருக்கோ அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதான் நாம் அதை சரியாக கையாள முடியும். நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்களையே மிக சரியாக கையாளந்தால் தான், அப்போ அதனுடைய இயல்பு நமக்கு தெரிஞ்சாதான் அதை நாம் கையாள முடியும். அந்த அடிப்படையிலே நாம் அறம் என்பது ஆன்மாவின் இயல்பு என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முயல வேண்டும் அப்படிங்கிறது தான். சரி, அந்த அறத்தினால நாம் தானம் செய்கிறோம், தர்மம் செய்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஜென்ரலாக ரெண்டுமே வெவ்வேறு வார்த்தைகள். ஆனால் ரெண்டையும் நம்ம கொஞ்சம் குழப்பி தான் எப்பயுமே பேசிக்கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம தானம் கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம ஈதல், அறம் ஈதல். ஈதல்னா தமிழில் ஜென்ரலாக நமக்கு ஈதல் அப்படின்னு சொன்னால் யாருக்குமே தமிழில் தான் இருந்திருக்கோம், தமிழ்நாட்டில் தான் வளர்ந்துட்டுருக்கோம். ஆனால் நமக்கு தானம் அப்படின்னு சொன்னால் தான் புரியுது, வழி வழியாக வந்து விட்டது. அது இம்போர்ட்டட், அது நம்ம இம்போர்ட்டட் ஷர்ட் போட்டுக்கிறோம், இம்போர்ட்டட் பேண்ட் வாங்கி போட்டு அந்த மாதிரி அதுவும் நம்மகிட்டே தங்கி போச்சு. பரவாயில்ல, நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்படிங்கிறதுனால இப்போ தானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் பிறருக்கு கொடுக்கறது தான் தானம். ஜென்ரலாக நான் ரூல் என்னென்னா கிவிங்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அதுக்கு பேர் தான் தானம். நாம் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல, என்ன பொருளாக கொடுப்போம், உதவியாக செய்வோம், அறிவை கூட வழங்குவோம், அறிவை கூட வழங்கலாம். இது எல்லாமே தானம் தான், எல்லாமே ஈதல் தான். இப்படி தான் இலக்கியத்தெல்லாம் சொல்லப்படுகிறது. அப்போ நாம் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டெஃபனேஷன் தான் தானம் அப்படிங்கிறது. இப்போ தர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், அந்த தானத்தை யாராவது கேட்டால் தான் நம்ம கொடுப்போம். ஆனால் கேட்காமலே கொடுப்பது, அதாவது தேவைப்படுபவரின் நிலையை உணர்ந்து கொடுப்பது தர்மம் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக சொல்கிறோம். ஆனால் தானம்ங்கிறது ஒரு செயல், தர்மங்கிறது உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு பண்பு. இது செயல்முறை, ஒரு இலக்கு, அதில் ஒரு அங்கம் தான் தானம். இப்போ ஈதல்ங்கிறது அறத்தில் ஒரு அங்கம்தான் அந்த ஈதல் அப்படிங்கக்கூடிய தானம். அப்போ தானம்ங்கிறதுல தர்மத்துக்குள்ளேயே அடங்கி விடுகிறது. அதனால தான் நம்ம ஏதாவது நம்ம சாப்பாடு போடுறோம், ஏதோ ஒரு பொருளை கொடுக்குறோம்னா தர்மம் செஞ்சோம் அப்படின்னு
தனிப்பட்ட முறையில் பொதுவாக சொல்லிடுறோம். தர்மத்தில் நிறையா இருக்குது. அதில் ஒரு விஷயந்தான் இந்த ஈதல் அப்படிங்கிறது. சரி, நாம் தானம் கொடுக்குறோம், அதனால் நமக்கு என்னென்ன கிடைக்கும்? ஒரு தானத்தை எப்பயுமே நாம் ஏதோ ஒன்று செஞ்சோம்னா என்ன திரும்ப கிடைக்கும்? ஒரு வினை செய்தால் எதிர்வினை என்னவாக இருக்கும்? ஒரு ஆக்ஷன்னா ஒரு ரியாக்ஷன். இப்போ நியூட்டன்ஸ் வரைக்கும் சொல்லிட்டு போயிட்டார், வேறு ஒன்றும் வழி இல்லை. அதனால் நாம் எதாவது கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் நேரடியாக சாதாரணமாக எல்லோரும் பெரியவங்க என்ன சொல்கிறாங்க, நீ எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நீ நல்லா இருக்கணும்ப்பா, இது ஜென்ரல். நீ சந்தோஷமாக இருக்கலாம், நாம் 4 பேர் கொடுத்தோம், திருப்தியாக இருக்குது, இது ஜென்ரல். சரி, நாம் இலக்கியத்தில் என்ன தான் சொல்லியிருக்கு அப்படின்னு கொஞ்சம் புரட்டி பார்க்கலாமே. சார் வந்துட்டார் இந்த வள்ளியில் சார்? இல்லை இவர் சார் ரமேஷ் வந்துட்டார். ரமேஷ் சார் வந்து சரி சரி. இலக்கியங்களில் பொதுவாக அரும்பசிக்கு உதவாத அன்னம் அப்படிங்கிறது தான் எல்லா இடத்துலையுமே சொல்லப்படுகிறது. அடுத்தது தாபத்தை தீரா தண்ணீர் அப்படிங்கிற 2 வார்த்தைகள் கிட்டத்தட்ட எல்லா இதுலேயுமே பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கொடிய பசிக்கு உதவாத உணவு மற்றும் தாகத்தை தீர்க்காத நீர், இவை தான் இந்த 2 விஷயங்கள் தான் தானமாக இலக்கியங்களிலே எல்லாத்துலேயும் குறிப்புகள் இருக்கின்றன. இப்போ தொல்காப்பியத்தை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஈ தா கொடு அப்படின்னு தான் சொல்லுகிறார்கள். புறநானூறு அப்படிங்கிற ஒரு பழைய இலக்கியத்தில் நாம் எடுத்துகிட்டா கூட செல்வத்து பயனே ஈதல் அப்படிங்கிற வரி இருக்கிறது. அப்படின்னா நம்மள்கிட்ட பணம் இருந்ததுன்னா நாம் தானம் செய்தல் கண்டிப்பாக நாம் கொடுக்கணும். நம்மள்கிட்ட இல்லைன்னா நாம் யார்கிட்டையும் கேட்க தானே செய்யணும். அந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க கேட்பாங்க, அதுக்கு நம்ம செய்யணுங்கிறதுக்கு தான் புறநானூற்றிலே செல்வத்து பயனே ஈதல், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அப்படிங்கிற ஒரு வரியும் அதிலே சொல்லப்படுகிறது. புறநானூற்று பாடலில் வரக்கூடிய இது எல்லாருமே ஜென்ரலாக கேட்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? புகழப்படுவார்கள், புகழுக்காக தானத்தை நாம் செய்கிறோம். புகழும் நமக்கு அவசியம் தானே. நம்ம புகழ் இல்லாமல், பெருமை இல்லாமல், கௌரவம் இல்லாமல் வாழ முடியாது. அதனால் தானம் செய்தால் நமக்கு நம்ம புகழப்படுகிறோம் அப்படிங்கிறதான். வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்ற வரி மூவேந்தர்களின் கொடை புகழை பேசுகிறது அப்படிங்கிறது தான் அந்த நூல்களிலே குறிப்பு. வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரதுடைத்து அப்படிங்கிறது குறள். இது 7 சீரில் வர்றதுனால கண்டிப்பாக நான் சொன்னோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏதும் இல்லாதவர்களுக்கு கொடுப்பதே உண்மையான ஈகை, மற்றவர்களுக்கு கொடுப்பதெல்லாம் ஒரு பொருளாக ஈடாக அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று நீ எதிர்பார்த்து கொடுக்குற, ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் ஈகை. ஆனால் எல்லாருக்கும் செய்கிறேன்னா ஏதோ ஒன்று அங்கேருந்து நமக்கு என்ன கிடைக்கும், அங்கேருந்து ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படிங்கிறது தான் ஒரு பொருளாதாரம். எப்பயுமே நச்சுன்னு நமக்கு புரியாத மாதிரி அதுக்கு மேலே நமக்கு பெருசாக தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை. அதுமாரி ஈகையின் வகைகள் அப்படின்னு சொன்னால் நிறைய இருக்குது. அந்த காலத்தில் ஈகையை உணவளித்தல், உணவு கொடுக்கறது கூட ஈகை அப்படின்னு சொல்கிறோம். இறக்க ஈகை அப்படின்னு சொல்கிறோம். செல்வந்தர்கள் தன்னுடைய செல்வத்தை கொடுப்பாங்க, அது இறக்க ஈகை. ஈசைப்பட வாழ்தல் அப்படின்னு அடுத்த லெவலில் கொண்டு போகிறாங்க. அப்படின்னா புகழ் நிலையான வாழ்வுக்கு வழியாக கருதப்படுகிறது. இதுவும் இலக்கியத்தில் குறிப்புகள் இருக்கின்றன. அப்போ நாம் ஈகை ஈதல் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு சட்டுன்னு ஞாபகம் வரும் கடையேழு வள்ளல்கள். இந்த கடையேழு வள்ளல்கள் தான் கொடைக்கான கொடை வள்ளல்கள். அப்போ நாம் தானத்துக்கு அந்த காலத்திலிருந்து யார் முன்னோடிகளாக இருந்தார்கள் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்துகிறார்கள் இலக்கியங்களிலே. வேகன், பாரி, காரி, ஆண்டிரன் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்கார். அவர் என்ன பண்ணுவார்னா, அண்டி வருபவர்களை அழைத்து யானையை இருந்தாலும் கொடுப்பாராம். வேறு பொருள்கள்லாம் கிடையாது, யானை இருந்தால் கூட கொடுப்பாராம் அந்த ஆண்டிரன் அப்படிங்கிறது. ஏன்னா மற்றவங்க நமக்கு தெரியும். வேகன்கிறவன் மயிலுக்கு போர்வையை கொடுத்தார், பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தார், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதியமான் அவைக்கு நெல்லிக்கனியை கொடுத்தார். நள்ளி அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்கார். தான் யார் என்று தெரியாத அளவுக்கு நான் தான் கொடுத்தேன் மாறு வேடத்துலலாம் கொடுத்துருக்காரு. ஏன்னா ஒரு அரசன் கொடுத்தாலே தெரியக்கூடாது. அந்த மாதிரி ஒரு தானத்தை கொடுக்குறவனே யாரும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சு கொடுத்தவன் நள்ளி. அப்போ ஓரி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்திருக்காரு. பாணர்களை யாரெல்லாம் இசைக்கிறார்களோ அவர்களாக பார்த்து அவர் தானங்கள் அதிகமாக செய்திருக்கோம். அதனால தான் அவர்களை கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு நாம்
அந்த இலக்கியங்களிலே பார்க்குறோம். இதை விட எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் இருந்திருக்காங்க, அறம் செய்ய விரும்பு. நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிட்டோம். அறம் செய்ய விரும்பு. ஒரு டீச்சர் நடத்தினா எப்படி சொல்லுவாங்களோ அப்போயே ஒரு பாட்டி டீச்சராக சொல்லிட்டு போயிட்டாங்க நமக்கு, இல்லைங்களா? அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொன்னால் ஒரு ஆர்டர் போட்டது மாதிரி நமக்கு சின்ன வயசுலேயே நமக்கு மண்டையில் ஏற்றி விட்டாங்க. அதை பெருசாக போனாலும் அந்த விருப்பத்திலிருந்து நாம் மீளவே முடியாது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம நல்லா வசதி ஆகிட்டோம்னா யார் கேட்டாலும் கொடுக்கணுங்கிற எண்ணத்தை அன்னைக்கே விதைத்தவர் ஔவை பிராட்டி தான். அதில் ஒரு சந்தேகம் இல்லை. அறம் செய்ய விரும்புங்கிறத படிக்காத குழந்தைகளே இருக்க முடியாது. இயல்வது கரவேல் அப்படின்னா உன்னால் செய்ய முடிந்த அல்லது கொடுக்க முடிந்த உதவியை மறைக்காமல் ஒழிக்காமல் கொடு. அது அடுத்தது. அறம் செய்ய விரும்புக்கு அப்புறம் அதே தான். அது வேற என்ன இருக்குது? ரெண்டு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அதை இன்னும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி சொல்கிறாங்க. ஈவது விலக்கேல். ஒருவர் தானம் கொடுப்பதை தடுக்காதே. எவனா தானம் கொடுத்தா ஏப்பா கொடுக்குற அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. அந்த வேலை நீ கொடுக்கலனாலும் சும்மா இரு, அடுத்தவன் கொடுக்கறதையும் தடுக்காதே. அது அப்பயே ஈவது விலக்கேல். அந்த வயசுலேயே நமக்கு சொல்லி கொடுத்தாச்சு. பிறருக்கு கொடுப்பதை கைவிட்டு விடாதே. ரெண்டுமே தான் அதுக்கு அர்த்தம். ஆக அந்த ஔவை பிராட்டி சொன்னதும் இலக்கியத்தில் தான் இருக்கிறது. அப்புறம் நம்ம ஈகைன்னு ஒரு அதிகாரமே இருக்கிறது. நல்லார் எனினும் குழல் தீது மேலுலகம் இல்லை எனினும் ஈதலே நன்று. நம்ம இதெல்லாம் விளக்கம் சொன்னோம்னா டைம் ஆகிட்டே இருக்கும். அடுத்தடுத்து அருமையான சொற்பொழிகளோ உங்களுக்கு வேண்டிய வரலாற்று செய்திகள்லாம் சொல்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கார் அவர். அது மாதிரி நிறையா அந்த இலக்கியங்களே பாத்தூன் மறியி அவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது அப்படின்னு சொல்லி அடுத்ததாக அப்புறம் நாலடியார். நாலடியாரில் ஜென்ரலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈகை செல்வம் வைத்திருப்போர் வறியவர்களுக்கு உதவ வேண்டும், செல்வத்தை ஈட்டி அதை கொடாமல் வைத்திருப்போர் பயனற்றவர். நாலடியாரில் நீங்கள் எந்த பாடலை எடுத்தீங்கனாலும் ஒரு 2-3 பாட்டுக்கு நடுப்புற இது வந்துடும். எதில் பார்த்தாலும் வரும். இருந்தோம்பல் விருந்தினர்களை உபசரிப்பது அறச்செயல், அது பெண்களை நல்லவளாக ஆக்குவது. இறப்ப சிறியதென்னாது இல்லென்னாது என்றும் அறப்பயன் யார் மாட்டும் செய்க. இது நாலடியார்லையும் கிட்டத்தட்ட குறளும் இந்த ஈரடியும் இந்த நாலடியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி செய்திகளை நல்ல வலுவாக நம்ம மண்டையில் அந்த காலத்திலே ஏற்றி இருக்கிற நம்ம இன்றைக்கும் ஈதலை கடைபிடித்து கொண்டு வந்திருக்கிறோம். சரி, ஈதல் அப்படிங்கும்போது அடுத்தது ஒரு இலக்கணமாக ஒன்று சொல்லப்படுகிறது, பாத்திரம் அறிந்து பிச்சை எடு. அது ஒரு கொஞ்சம் அந்த ஏரியாவை நம்ம புரிஞ்சுக்கிறது சில நேரத்தில் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் நம்ம கொடுக்க நம்மளே தெரிஞ்சுக்குவோம். ஆனால் ஆரம்பத்திலே அதை முன்னாடியே சொல்லியிருக்காரு, நாம் எப்போ தானம் கொடுத்தாலும் இவனுக்கு கொடுத்துருக்க வேண்டாமா அப்படின்னு பின்னாடி தோணும். அதை முன்னாடியே பாத்திரம் அறிந்து பிச்சை எடு. பாத்திரம் அறிந்து பிச்சை எடு அப்படின்னு சொன்னால் பிச்சை கேட்பவருடைய உண்மையான வாழ்வியல் தன்மை அறிந்து பிச்சையிட வேண்டும். பிச்சை கேட்கும் அனைவருக்கும் பிச்சையிடக்கூடாது என்பதனை இந்த முதுமொழி குறிப்பிடுகிறது. இங்கே பாத்திரங்கிறது அவன் கையில் வச்சிருக்கிறது இல்லை, அவன் என்ன கதாபாத்திரம், அவன் என்ன மாதிரி ஆடு, அவனுக்கு நம்ம கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமா அப்படிங்கிறது தான் கதாபாத்திரம். அப்படிங்கிற அவனுடைய குணாதிசயத்தை பாத்திரம் அறிந்து பிச்சையேடு அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சுருக்கமாக அது நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படின்னு வச்சுங்களேன். அருங்கலச்செப்பு அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. சிராவாச்சாரங்கிறத தமிழிலே மொழிபெயர்த்து நமக்கு அருங்கலச்செப்பு அருமையான ஒரு நூல். அது எல்லாருமே படித்திருப்பீர்கள். அன்னதானம், அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டால் அபயதானம், அதற்கப்புறம் எடுத்துக்கிட்டால் 3வது ஔஷத தானம், 4வதாக சாஸ்திர தானம். இந்த 4 விஷயத்தையும் அது நமக்கு சொல்லுகிறது. ஏன் ஒருத்தன் உயிர் பிழைக்கணும்னா கண்டிப்பாக சாப்பாடு வேணும். பசிங்கிறது ஒரு பிணி எல்லாருக்குமே இருக்கக்கூடியது. அதனால் முதல் அன்னதானத்தை பகவான் நமக்கு சொல்லியிருக்கிறார். அடுத்ததே எடுத்துக்கிட்டிங்கன்னா சாப்பாடு கிடைக்க போயிடுது, சௌரியமாக இருக்கிறதுக்கு இடம் வேணும்ல, அபயதானம். சாப்பிட்டோன்னே ஒரு நிழலையாவது உட்காரணும். அதுக்கு நிழலாக இருக்கக்கூடிய ஒரு சத்திரத்தை கட்டு. இப்போ சத்திரம் சாவடிங்கிறதும் இதிலேருந்து வந்தது தான். அப்போ அன்னதானம் அபயதானம் அப்படிங்கிறது. நல்ல ஆரோக்கியமாக தான் இருக்கிறோம் சாப்பிட்டுட்டு, இருந்தாலும் உடலுக்கு நோய் வந்ததுன்னா எப்படி சரி பண்ணுறது? அதுக்கு ஒரே வழி மலைப்பள்ளிகளில் வாழ்ந்த நம்மளுடைய முனிவர்கள் தான். எல்லா இடத்துலையும் மருந்து குழி இருக்கு. அவங்க
மருந்து தானமும் செஞ்சுருக்காங்க. ஔஷத தானம். யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் திருநெல்வேலியில் அந்த காலத்தில் மேலே ஏறி வீரசங்கத்தில் யார் இருந்தாங்களோ அறமுறை பண்டிகைகளிலேயே அவர்களையும் தான் மருந்து வாங்கி சாப்பிட்டுருப்பாங்க கண்டிப்பாக. அதனால் மூன்றாவதாக அன்னதானம், அபயதானம். அதுக்கு அடுத்தது ஒரு மனிதனுக்கு தேவை ஆரோக்கியத்திற்காக ஔஷத தானம். அதன் பிறகு நான்காவதாக நாம் ஏன் பிறந்தோம் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நான் ஏன் பிறந்தேன், என் லட்சியம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நாம் சாஸ்திரத்தை படித்து தான் ஆகணும். அந்த சாஸ்திரம் யார் எழுதினார்களோ அதை நூல் வடிவமாக எல்லாருக்குமே வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அது சாஸ்திர தானம். அந்த சாஸ்திர தானமும் அன்னதானமும் அபயதானமும் ஔஷத தானம் தான் பாக்கியம். இன்னைக்கு பாக்கியெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 3 விதமான தானங்களும் நறுங்குண்டையிலே தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு மெடிக்கல் கேம்ப் அடுத்த தடவை போட்டால் அந்த தானமும் முடிஞ்சு போச்சு. ஜென்ரலாக அறமும் ஈதலும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம். பல தத்துவங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். கொடுத்தா அறங்கிறான், ஒருத்தன் கொடுக்கலைன்னா பாவங்கிறான், கொடுத்தா புண்ணியங்கிறான். இல்லை மனிதனாக பிறந்தா கடமையே கொடுக்கறது தான். அப்போ நம்ம எதுக்கு தான் கொடுக்குறோம் அப்படிங்கிறது புரியாமல் பலவிதமான தத்துவங்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் நாம் வந்திருக்கிறது. அதெல்லாம் நம்ம இப்போ இன்னும் நீங்கள் மீடியா எடுத்துக்கிட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் எக்கச்சக்கமாக வந்துகிட்ருக்கு. மின்மினி பூச்சிகள்னு சொல்லுவோம். மின்மினி பூச்சின்னா ஒரு விளக்கு மாதிரி பழுத்து எரியும். அதை பார்த்தோம்னா நமக்கு ஆசையாக தான் இருக்கும் சின்னதில் கூட. அது பின்னாடியே அது துரத்திக்கிட்டே போய் பிடிக்கணும்னு பார்க்குறது. இந்த மாதிரி ஒரு பிரதேசத்தில் வந்து அது போச்சுன்னா போயிட்டே இருந்தீங்கன்னா இந்த குந்தவை ஏரியெல்லாம் தாண்டி கூட போகணும். ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தால் திருப்பி கூட நமக்கு வள தெரியாது. அப்போ மின்மினி பூச்சிக்கு பின்னாடி போனால் நாம் தொலைந்து தான் போகும். அது போன்ற தத்துவங்களை நாம் ஆரம்பத்திலே புரிஞ்சுக்கணும். நாம் எங்கே இருக்கிறோம்னா ஒரு தத்துவத்தில் படித்தா நம்மளுடைய லைஃப் பொசிஷனையும் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியணும். அது தெரியலன்னா அந்த தத்துவத்தை நம்ம படிக்கணும்னு அது ஒரு மின்மினி பூச்சி தான். அது ஒரு ஃபயர் ஃப்ளை. அதன் பின்னாடியே போனால் நாம் தொலைஞ்சி தான் போடுவோம். திருப்பி வரத்து கூட நம்ம வழி தெரியாது. அது மாதிரி நாம் எந்த தத்துவத்தையும் தெரியறதுக்கு முன்னாடி அது ஃபயர் ஃப்ளையா அப்படின்னு நாம் தெரிந்து கொண்டு தானே எந்த தத்துவத்திலையும் நாம் அதை கண்டிப்பாக நாம் யாருக்குமே சொல்ல வேண்டியதில்லை. ஜின தர்மமோ ஜின அறமோ ஜினர் வணங்கிய தத்துவங்கள் தான் இந்த மின்மினி பூச்சிகளை போடல. அவை எல்லாமே கலங்கரை விளக்கம், நமக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் போனீங்கன்னா அடுத்த லெவலுக்கு அதில் உங்களுக்கு வேண்டிய ஆராய்ச்சி மனப்பான்மையோடு பார்த்தீங்கனாலே கிடைத்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த மின்மினி பூச்சிகளை கருத்துக்களை ஒதுக்கிவிட்டு தானம் என்பது தர்மத்தின் ஒரு அங்கம் அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். பல தத்துவங்கள், விதிகள், பரிந்துரைகள், பல்வேறு காலகட்டங்களில் உருவான இலக்கியங்கள், சொல்லப்பட்ட நியதிகளையும் பார்த்தோம். இப்படியே பார்க்கும்போது எல்லா விதிகள், சட்டங்கள் இதுக்கெல்லாம் மேலே எல்லாத்தையுமே ஆட்சி செய்யக்கூடியது பிரபஞ்ச விதி. அதுக்குள்ளே தான் இத்தனை விதிகளும் சட்டங்களும் இருந்து கொண்டிருக்கும். அந்த பிரபஞ்ச விதியை அதன் கீழே இயங்கக்கூடியது என்ன என்று கேட்டால் இயற்கையின் சட்டம் ஒழுங்கு, அது நியதி. அப்போ இயற்கையின் நியதிப்படி தான் நாம் எல்லாருமே வாழணும். அதுக்கு தகுந்தாப்புல தான் எல்லா சட்டத்திட்டமும் எல்லா நாட்டிலையும் வச்சுருக்காங்க. அப்போ அந்த அடிப்படையிலே தத்துவத்திற்கு அறம் பொருத்தமாக அமையும். ஆக இயற்கை நியதியில் குளறுபடி ஏற்றத்தாழ்வு எப்போதுமே வந்து கொண்டிருக்கிறதுனா அந்த சட்டம் ஒழுங்கு நமக்கு சரியாக இல்லை அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த குற்றத்தை செய்வது மனிதனாக மட்டுமே இருக்க முடியும். இந்த சமநிலையற்ற நியதியை சரி செய்ய இயற்கை அவ்வப்போது முனைகிறது. அப்போதெல்லாம் பல இடர்கள், பேரிடர்கள் நம்மை வந்து தாக்கவே செய்கின்றன. இந்த கொடுமைகளுக்கு காரணம் நான் எனது அப்படிங்கிறதான் நாம் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி இந்த நான் எனது விவசாயம்லாம் வர்றதுக்கு முன்னாடி 4 திணை தான் இருந்தது. அதன் பிறகு தான் இந்த மருதம் அப்படிங்கிறது. மருதம் வந்ததுலேருந்து தான் இந்த ஆணவத்திலேருந்து அத்தனை விஷயமும் வந்தது. 5வது திணையை நம்ம தான் உருவாக்கணும். அதுக்கு முன்னாடி இருந்த வரையும் குறிஞ்சி, முல்லை, பாலை, நெய்தல் இது 4 தான் இருந்தது. அதன் பிறகு வந்ததாக வரலாறுகளே நமக்கு தெரிவிக்கின்றன. ஆக நாம் எந்த ஒரு காரணத்துக்காகவும் தனக்கானதை மட்டுமே எடுத்துக்கொண்டு தேவைக்கு மிகாமல், நம்மளுடைய தேவைக்கு மிகாமல் இந்த இயற்கை வளங்களை நாம் பங்கிட்டு கொண்டு இருந்தால் அங்கே நான் எனதுங்கிறது தானாகவே வெளியேறிவிடும். அப்போ நாம்
தேவைக்கு அதிகமாக எடுக்கும்போது தான் ஹிம்சைங்கிறதே விஷயம் நடக்கிறது. இன்னொருத்தங்களுக்கு கஷ்டப்படுறான் அப்படின்னா அவனுக்கு தேவையை நாம் பூர்த்தி பண்ண சுற்றி இருக்கிறவங்க. அவன் மற்றவருடைய சார்ந்த ஒவ்வொரு ஜீவராசியும் இன்னொரு ஜீவராசியை தொடர்ந்து சார்ந்து தான் வாழ்ந்து கொண்டு இருக்கல. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தனியான அதுக்கு ஒரு தனி சப்ஜெக்ட் ஆகார சுழற்சி அப்படின்னு அறிவியல்லே சொல்லுவாங்க. அந்த ஆகார சுழற்சியை பார்த்து படித்தோம்னா ஒரு காடு இருந்துச்சுன்னா ஒரு 40 மான் இருக்குன்னா அங்கே புல்வெளி எவ்வளோ இருக்கோ அந்த புல்வெளி அந்த அளவுக்கு இயற்கை உருவாக்கி வச்சிருக்கு. அந்த மான்கள் அதை ஒன்று கொண்டு இருக்கும். அது குட்டி போட்டு அதிகமாக போச்சுன்னா அந்த புல் எல்லா மானுக்குமே இல்லாமல் போயிடும். அப்போ தான் 3 புலியை இந்த இயற்கை உருவாக்குகிறது. அந்த விகிதாச்சாரத்தை அது மெயின்டைன் பண்ணுது அந்த புலி. நாம் என்ன செஞ்சுட்டோம், அது இம்சை பண்ணுதுன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. ஆகார சுழற்சியில் புலி நல்லது தான் செய்யுது. இல்லைண்ணா அது பாட்டுக்கு எல்லாமே ஒரு சீர்கட்ட நிலையில தான் இருக்கும். ஆக எதுவுமே மிகுந்து போகக்கூடாது அப்படிங்கிறதான் இயற்கை விரும்புகிறது. ஆனால் மனிதன் மட்டும் மிகு பொருளை விரும்பிக் கொண்டே இருக்கிறான். எல்லா விஷயத்திலையுமே கூடுதலாக தனக்கு வேணும் தான் நினைக்கிறான். அப்போ இந்த கூடுதலாக விரும்பக்கூடிய அந்த மிகுபொருள் விரும்பாமை அப்படிங்கிறது வந்துடுச்சுனாலே தானமே தேவையில்லையே. எங்கேருந்து தானம் வருது? யாரோ ஒருத்தங்கிட்ட கூட இருக்குது, அதனால் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. யாரோ ஒருத்தங்களுக்கு உதவி தேவைப்படுகிறது, யாரால் செய்ய முடியுமோ அவங்க செய்கிறாங்க. இந்த மாதிரி நாம் எல்லாத்துலேயுமே மிகவும் பலமாகவும் வசதியாகவும் வாய்ப்பாகவும் இருக்கும்போது தான் இந்த அடுத்த நிலை படிக்க தத்துவத்துக்கு நம்ம வர வேண்டியது இருக்குது. மிகுபொருள் விரும்பாம நாம் கடைபிடிச்சா கண்டிப்பாக கல்லாமை ஒதுங்கிவிடும். யாரும் திருட மாட்டாங்க, மிக மிக குறைந்து விடும். திருடனை பிடிச்சாதான் பொய் சொல்ல போகிறான், பொய்யாமையும் அதில் அடங்கிடும். அப்போ பரிகிரகத்தினால தான் கல்லாமையும் பொய்யாமையுமே வருகிறது. அதனால தான் மகாவீரர் அதை சொல்கிறாரு, மிகுபொருள் விரும்பாமே வலுக்கட்டாயமாக சொல்கிறாரு. ஏன்னா அவர் ஒரு அரசகுமாரனாக இருந்தவர். அங்கே எவ்வளோ கேசஸ் அவர் பார்த்துருப்பாரு. அப்போ யாரெல்லாம் பணம் கூட வச்சுக்கணும் அவனை செய்யுங்கடா, இல்லைன்னா திருடுவான், அப்படி இல்லைன்னா உனக்கு இம்சையை கொடுப்பான், பொய்ய சொல்லுவான். இது கோர்ட்டு மாதிரி வந்து நாங்கள் தண்டனை கொடுத்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அதனால யார் யாரெல்லாம் மிகுபொருள் விரும்புகிறீர்களோ மிகுபொருள் விரும்பாமை அபரிக்கிறதாக நீங்கள் கடைபிடிச்சிங்கனாலே இங்கே எதுவுமே தேவையில்லை. அது மாதிரி இந்த ஹிம்சை அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் தான் அன்பு, இரக்கம், கருணை அப்படிங்கிறதே வெளிப்படுகிறது. ஹிம்சையில் யார் துன்பத்தில் கஷ்டப்படுறாங்களோ அவங்க மேலே தான் நம்ம அன்பு செலுத்துகிறோம். அதன் பிறகு அவங்களுக்கு இறக்கப்படுகிறோம். இறக்கப்படுறதோடு சில பேர் நின்றுடுவோம். அடிபட்டுடுச்சுன்னா கீழே கிடந்தாங்கன்னா இறக்கப்பட்டு ஐயோ விழுந்துட்டானே அடிபட்டோம் அப்படிங்கிறோம். அதை அடுத்த நிலையில் சில பேர் அவனை அழைச்சி கூட ஆஸ்பத்திரியில் காமிக்கிறான். அதுதான் கருணை. அப்போ அன்பு, கருணை, இரக்கம் இது எல்லாமே ஹிம்சையில் தான் வருகிறது. அப்போ அஹிம்சையை நம்ம கடைபிடிச்சா அங்கே அன்பும் தேவையில்லை, இரக்கமும் தேவையில்லை, கருணைக்கும் வேலை இல்லை. ஆகவே நாம் கடைபிடிக்க வேண்டியது அஹிம்சையும் அபரிக்கிரகா என்று சொல்லக்கூடிய மிகுபொருள் விரும்பாமை. கொல்லாமையும் மிகுபொருள் விரும்பாமையை நான் கடைபிடிச்சாலே பல விஷயங்கள் இங்கே சரி செய்யப்பட்டு அறம் நிலவும் அப்படிங்கிற உண்மையைத்தான் பகவான் நமக்கு சொல்லுகிறார். நீங்கள் என்ன எனதுன்னு சொன்னதெல்லாம் அது அட்டாச்மெண்ட் தான். அது எப்படி நீங்கள் நாம் வெளியில் கொண்டு போகிறது, அதை டிட்டாச் பண்ணுறது எப்படிங்கிறதுக்கு தான் தத்துவ நூல்கள் அத்தனையும் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் என்ன சொல்கிறாரு, நீ அட்டாச்மெண்ட்டும் வேண்டாம், உனக்கு டிட்டாச்மெண்ட்டுக்கு நான் சொல்கிற பாதியே வேண்டியதில்லை, எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற பற்றின்மை. ஏதாவது ஒன்று வேணும்னு நினைக்காம இருந்துட்டாலே அது அட்டாச்மெண்ட்டாகவும் இருக்காது, ஒரு டிட்டாச்மெண்ட்டாகவும் இருக்காது. ஆக நான் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தில் என்ன இரு அப்படிங்கிறதான் சொல்கிறாரு. அந்த விஷயத்தை தான் நமக்கு குரலாசானம் அந்த விஷயத்தை சொன்னவர் யாருன்னு கேட்டால் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றை விடற்கு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நாம் பற்றை விட்டாலே இந்த அகிம்சை அப்புறம் அபரிக்கிரகா இந்த 2 விரதத்தை நாம் எடுத்துக்கொண்டாலே, பற்றி இன்மையில் வாழ்ந்தாலே நாம் எதிலையுமே நான் எனதுன்னு வாழாமல் இருப்போம் அப்படிங்கிற அடிப்படை உண்மையை தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு எனக்கு இதுவரை பேச அனுமதித்த விழா குழுவினருக்கும் அடுத்ததாக சிறப்பாக பேச அமர்ந்திருக்கும்
நண்பர் திரு மாதவன் அவர்களை பற்றி அவர்களே கூறுவார்கள். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாதவன் வந்து கல்லூரியில் முதல்வராக இருக்கார், ஜனாதிபதிகிட்ட விருது வாங்கியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, நான் படித்த காலேஜில் தான் அவர் படிச்சிருக்காரு. ஏன்னா நான் சீனியர், அவர் ஜூனியர், அவ்வளோதான். அப்போல ரொம்ப நாள் கழிச்சா அது தெரிஞ்சது. அதுலேருந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டார். மன்னாடிக்கு வருவார். எங்கள் கோயிலும் கூட கவரேஜ் பண்ணி எடுத்து கொடுத்துருக்காரு. நாட் ஓன்லி ஜெயினிசம் மட்டும் இல்லை, புத்திசத்தில் அருமையாக எல்லா விஷயமும் தெரிஞ்சது. எனக்கு தெரிஞ்ச 5 காப்பியங்கள் 5 காப்பியங்களை ஜூமில் நடத்தின ஒரே ஒரு முதல்வர் இவர் தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக செஞ்சார். அதுலேருந்து யாருப்பா அந்த மாதவன் எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்குன்னா அப்புறம் தான் இவரை கண்டுபிடிச்சி அப்போ தான் தெரிஞ்சு பூண்டி காலேஜில் தான் இவர் படிச்சிருக்காருங்க. அதுலேருந்து எனக்கு நண்பரானார். அடுத்ததாக நம்மளுடைய அருமையான இந்த வரலாற்று நிகழ்வுகளையும் இந்த கல்வெட்டில் என்ன, இங்கே இருக்கிற கல்வெட்டில் என்னென்ன நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மைகள் இருக்குன்னு ரமேஷ் சார் வந்து கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன். அந்த பேச்சையும் அனைவரும் அமைதியாக இருந்து கேட்கும்படி கேட்டுக்கொண்டு எனக்கு உரையை முடித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி.